ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும், டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம். குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் 29ஆம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி 365 நாள், லீப் வருஷம்னா 365 நாள், நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி 360 நாள். அப்போ சற்றேறக்குறைய 9 நட்சத்திர பாதத்துக்கும் 9×4 36 வருஷம், 360 நாள். இந்த 360 நாளில் அவர் சற்றேறக்குறைய 4 மாதம், சற்றேறக்குறைய 120 நாள் வக்ரத்தில் இருந்துட்டார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள். இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிற நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு. அங்கேயே 90 நாள், அதாவது 90 நாள் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 11 மே 2025 அன்னைக்கு அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 360 நாளில் வக்ரகதி 120 நாள், வக்ரம் இல்லாமல் ஒரு 90 நாள், 210 நாள், பாக்கி அதில் ஒரு 150 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தா 240 நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது, 120 நாள் வக்ரத்தோடு இருக்கிறது. வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. வக்ரம் பலம் இழந்தது. இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்கள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும், 3வது இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும், புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும், சுக்கிரனும் ராகுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. குருவோடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டிலேயே குருவும். அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ தனக்காரனான குரு, கலத்திரக்காரனான சுக்கிரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா? செய்யலாம். அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு 90 நாள் இருக்கார். அதாவது குரு ஒரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 5ஆம் இடம், குருவிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 8ஆம் இடம் 7ஆம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ பார்த்தாலேனால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பெரிய விசேஷம்.
அதை தவிர சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும், அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு. அது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு 3 விளக்கு வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்சள் கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும், கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும், நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள், கார்த்திகை நட்சத்திரம் 3, 4, 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபத்திலேயே வந்து குரு பகவான் இருக்கார். அப்போ குரு வந்து வக்கரகதியில் இருந்தார் இது வரைக்கும். அந்த வக்கரகதியில் இருந்தபோது உங்களுக்கு நன்மைகள்லாம் செய்துட்டு இருந்தார். இப்போது அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ நன்மைகள்லாம் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அது வந்து குருவோட வீடு. அப்போ குருவோட வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் குருவுமாய் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் மிக பிரமாதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகிறது. அப்போ இதனால் வந்து உங்களுக்கு நல்ல பயன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பாக்கியங்களும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு ஒரு வாசகம் ஜோதிடத்தில் உண்டு. இதில் பார்த்தலையானால் ஜென்மத்தில் குரு இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து விடுவார் அப்படின்ற ஒரு பயம் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த 90 நாட்களில் பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்க போகிறார். உங்களுக்கு இந்த குருவே வந்து பரிவர்த்தனையில் 11ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போனால் என்ன மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்குமோ அந்த பரிவர்த்தனையில் அது உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, உங்களுடைய தீர்க்க சிந்தனைகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறதுனால, அதாவது குரு எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் நன்மையை மட்டுமே செய்வார். அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் பல மடங்கு நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். குருவினுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது வந்து 5, 7, 9 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அதனால் பார்த்தீங்களேனால் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய ஸ்தானமாக கருதப்படுகிறது. என்னதான் கேது இருந்தாலும் கேது வந்து இப்போது 4ஆம் மாதத்தில் அவர் வந்து பயிற்சி ஆகிடுறார். அதனால் குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தில் நல்லபடியாக விழக்கூடிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மேலே இருக்குது. அதனால் குழந்தை பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்குத்தான் அதனுடைய வேதனை தெரியும். இவ்வளவு நாளாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஆகக்கூடிய காலகட்டம். மருத்துவ முறையில் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக மெடிக்கல் இன்டர்வென்ஷன்னால அவர்களுக்கு குழந்தை பிராப்தி கண்டிப்பாக அமையக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதியும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதுனால நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண தடை கொஞ்சம் ஒரு 4-5 மாதமாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த இதுவெல்லாம் இப்போ மறைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தை வந்து இப்போது குரு பகவான் தன்னுடைய பார்வையில் பார்க்குறார். குருபலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக வரன் அமைஞ்சு இந்த மே மாதத்துக்குள்ள இவாளுக்கு கல்யாணம் பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரன் அமைந்து அதை தவிர கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் சித்திரை வைகாசியில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துலையும் உழருது. 9ஆம் இடத்துல உழருது அப்படின்னு பார்க்கும்பொழுது உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகணும்னு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தாலேயானால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக அதீதமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கிர பரிவர்த்தையின் மூலியமாக என்ன பொது பலன்களும் பெரிய ஏற்றமான பலன்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்றத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அதுவும் குரு நின்ன இடத்தை பலப்படுத்துவார். நிற்கிறது ராசியிலேயே ரிஷப ராசியிலேயே நிற்கிறார். அப்போ ரிஷப ராசியிலேயே நிற்கும்போது கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரத்தில் இருந்தார். வக்ரத்தில் இருந்ததுனால எப்போதுமே ஒரு பயம் கலந்த பதட்டத்தோடையே ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருந்துகிட்டு இருந்தீங்க. குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு அழுத்தம் கொடுப்பார். தேவையற்ற பயம், தேவையற்ற பதட்டம், பணம் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதட்ட நிலையிலேயே இருந்தீங்க வக்ரத்தில் இருந்ததுனால. அதுவும் பார்த்தீங்கன்னா அது அவருடைய பகை வீடு, சுக்கிரனுடைய வீடு. இது தேவகுரு, அவர் அசுரகுரு, 2 பேரும் அதுலேயும் வக்ரகதியில் அடைஞ்சதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய 11/2/2025 அன்னியோட உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய இடத்துல சுக்கிரனும் சுக்கிரனோட இடத்துல குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி செலுத்துவதற்கு சமானம். பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். எப்போ சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரோ அப்போ பணம் கொட்டோன்னு கொட்டுமா? கண்டிப்பாக கொட்டும். தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானும் தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறாரு 10ஆம் இடத்துல. அப்போ அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இதுவரை தொழிலில் தொய்வு இருந்துச்சு. உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில் தொய்வு இருந்துச்சு, சுணக்கம் இருந்துச்சு, முடக்கம் இருந்துச்சு. அத்தனை முடக்கமும் அத்தனை சுணக்கமும் உங்களை விட்டு விலக போகிற காலகட்டங்கள் வருகின்ற 11/2/2025. அப்போ இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவானுடைய தொடர்பு இருக்கக்கூடிய நாட்களில் தான் மேன்மையான நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள். அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரத்தில் இருந்ததுனால பொருளாதாரத்தில் சறுக்கல்களில் இருந்தாங்க, கடன் வாங்கிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியேற்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுறதுனால
தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஷூட்டிங் கிடைக்கப்பட்டு இங்கே இருக்கிற மாதிரி 3 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமராக இருக்கக்கூடியவங்க, ஹோட்டல் தொழில் நடக்கக்கூடியவங்க, உணவு பதப்படுத்தக்கூடியவங்க, இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்பு செய்யக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் டாக்டராக இருக்கக்கூடியவங்க, இதை தவிர மடாதிபதிகள் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு மடாதிபதிகள் இருக்கிறாங்க. மடாதிபதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில், அதே போல் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டது இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, லாயராக இருக்கக்கூடியவங்க, ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க, நாடாளும் மன்னர்கள். என்ன அப்படின்னாக்க இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும் போது சூரிய பகவான் இதில் இருக்கிறார். உத்தராயண காலகட்டங்கள்ன்றதுனால மகரத்தில் இருக்கிறார். அதில் குரு பார்வைப்படுது. ஆட்சியாளர்கள் எல்லாருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம். அதே போல் சூரியனை குரு பார்க்கறதுனால சிவராஜ யோகம்ன்றது கிடைக்குது. அப்போ தொட்டதெல்லாமே பண்ணக்கூடிய சதசப்தமாக பார்த்தாலும் சரி, குருவுடைய பார்வை சூரியனுக்கு பட்டாலும் சரி, அது சிவராஜ யோகம்னு பேர். நாடாள மன்னர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, உங்களுடைய கடைக்கண் பார்வை பெற்று, தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று புதிய புதிய கான்ட்ராக்டுகள், புதிய புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு குரு அதாப்பட்டது ஆளக்கூடியவங்க வலிமையாக இருந்தாச்சுனாக்க எதிரிகள் அத்தனை பேரும் அடங்கி போகக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் குரு இப்போ இந்த காலகட்டங்களில் வலிமை பெறுறதுனால இது பொறுத்தளவுக்கு பாரதம் உன்னதமான குருவாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் குருவோட பயிற்சியில் உண்டு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எதனாலன்னே தெரியாமல் இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்ட்னர்ஷிப் தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பார்ட்னர்ஷிப் தொழில் சரியில்லை, நம்ம விட்டு விலகிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய 11/2/2025 பார்ட்னர்ஷிப் தொழிலில் அமோகமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். சரி சாமி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா எந்த தெய்வத்தை எப்படி என்ன முறையில் வணங்கணும், அதற்கு உண்டான பரிகார பொருட்கள் என்னென்ன செய்யணும், பரிகார பொருட்கள் என்னென்ன தானம் செய்யணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது குரு அப்படின்னு சொல்கிறவர் குருத்துவம் பெற்றவர், அதாவது ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் மடாதிபதிகள் இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் குருஸ்தானத்துக்குரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள போய் பார்க்குறது மிக மிக சிறப்பு. அதுலேயும் உங்களுக்கு ஜென்மத்திலே குரு இருக்கார். அதனால நீங்கள் தென்குடி திட்டை போய் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தென்குடி திட்டையில் இருக்கிற பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 3 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. அது போக அந்த தென்குடி திட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மடாலயங்கள் இருக்கும். அந்த மடாலயத்தில் போனீங்கன்னா அவர் மடாலயத்தில் உள்ளவரையும் வணங்கிட்டு அங்கே பாடசாலைகள் இருக்கும். அந்த பாடசாலைகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு நோட்புக்கு, பென்சில், பேனா, பென் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் குருவுக்கு உண்டானது, குருத்துவத்துக்கு உண்டானது. இதுகளையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதுபோல் கோயிலுக்கு செல்கிற போது வெறுங்கையை வீசிட்டு போயிட்டு வெறுங்கையை வீசிட்டே வரக்கூடாது. அதனால் தான தர்மங்கள் பண்ணணும். இப்போ பெண்களுக்காக இருக்கட்டும், இப்போ குருவுக்கு உகந்த கலர் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம். அப்போ மஞ்சள் நிற வஸ்துக்களை தானமாக கொடுக்கலாம் அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு. ஏழை எளியவர்களுக்கு புடவை, வஸ்திர தானங்கள், அதாவது புடவையோ வேஷ்டியோ இதெல்லாம் வஸ்திர தானம்னு சொல்லுவாங்க. அந்த வஸ்திர தானங்கள் அளிக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவினால் வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபத்தை பொறுத்தவரை திருமண காலம் வந்துவிட்டது. திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பேரு உண்டு, வெளிநாடு பயணம் இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகத்தின் பேரில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. அதை தவிர உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. செலவுகள் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, வக்கர குரு நிவர்த்தி ஆறுது 95 விழுக்காடு அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.